குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது யூனிட் 3 உடைய கண்டினியூஷன். போன கிளாஸில் நம்ம யூனிட் 3ல் மெயினாக நம்ம பார்த்தது வந்து என்னென்னா இன்புட் அவுட்புட் போர்ட்ஸை பற்றி பார்த்தோம். இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது, 4 டைப்ஸ் ஆஃப் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2 அண்ட் போர்ட் 3ன்னு 4 போர்ட்ஸ் பார்த்தோம். அந்த போர்ட்ஸ் ஒவ்வொரு போர்ட்ஸ்லேயும் நமக்கு 8 பிட்ஸ் இருக்குது. 8 பிட்ஸ் வழியாக அது என்னென்ன வேலைகளை செய்யுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நம்ம கொஞ்சம் அதை ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். போர்ட் 0 அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட் போர்ட்ஸாக செயல்படுறதோடு அல்லாமல் லோயர் பைட் அட்ரஸை கடத்தக்கூடிய பாதையாகவும் செயல்படுது. போர்ட் 1 அதுக்கு மட்டும்தான் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது, அதை தவிர அது எந்த வேலையும் பார்க்கல. போர்ட் 2 வந்து இன்புட் அவுட்புட் போர்ட்டாகவும் செயல்படுது, அதே நேரத்தில் ஹையர் பைட் அட்ரஸை கடத்தி செல்லும் பாதையாகவும் அது செயல்படுது அப்படின்னு பார்த்தோம். கடைசியாக போர்ட் 3. போர்ட் 3 அப்படிங்கிறது ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் போர்ட். போர்ட் 3க்கு நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. 8 பின்னும் 8 வேலைகளை செய்யுது, சரியா? ஸோ ரைட் பார், ரீட் பார், எக்ஸ்டர்னல் இன்டரப்டுக்கான INT0, INT1 அப்படிங்கிற பின், தென் டைமருக்கான 2 T0, T1 அப்படிங்கிற பின்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு போர்ட் 3ல் தான் இருக்குது. 8 பின்னுக்கும் 8 வேலைகள் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம போர்ட் 3ஐ வந்து மல்டி ஃபங்க்ஷனல் போர்ட் அப்படின்னு சொல்லுவோன்னு பார்த்தோம். தென் ஒவ்வொரு போர்ட்டுக்கான அட்ரஸ் என்னென்ன, பைட் அட்ரஸ் என்ன, பிட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதையும் போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். தென் IO பிட் அட்ரஸஸ் மேப் பண்ணுறது, ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டா மெமரி, இன்டர்னல் டேட்டா மெமரியை போட்டு 256 பைட்ஸை வந்து எப்படி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய 128 பைட்ஸ் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் ஏரியா, கீழே இருக்கக்கூடிய 128 பைட்ஸ் வந்து ஜென்ரல் பர்பஸ் ரேம் ஏரியா அப்படின்னு பார்த்தோம். அந்த 128 பைட்ஸை வந்து எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய 32 பைட்ஸ், தட் இஸ் ரிஜிஸ்டர் பேங்க் ஏரியா. கீழே இருக்கக்கூடிய 32 பைட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ரிஜிஸ்டர் பேங்க் ஏரியா. பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2, பேங்க் 3ன்னு ஒவ்வொரு பேங்க்குக்கும் 8 பைட்ஸ் அலோகேட் பண்ணி மொத்தம் 32 பைட்ஸை வந்து ரிஜிஸ்டர் பேங்க் ஏரியான்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு 16 பைட்ஸை வந்து பிட் அண்ட் பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன். 16 பைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் பிகம்ஸ் 128 பிட்ஸ். ஒவ்வொரு பிட்டோட அட்ரஸையும் நம்ம காமிச்சிருந்தோம். அந்த இடத்துல எப்படி வந்து யூசர் வந்து ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன், சரியா? மிச்சம் மேலே இருக்கக்கூடிய 80 பைட்ஸை வந்து ஜென்ரல் பர்பஸ் ரேம் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ரெஜிஸ்டர் பேங்க் ஏரியாவை செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் படித்த ஆர்கிடெக்சரில் PSW அப்படிங்கிற ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். PSW அப்படின்னா என்னென்னா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் ரெஜிஸ்டர். இது ஒரு 8 பிட் ரெஜிஸ்டர். இந்த 8 பிட் ரெஜிஸ்டரை பயன்படுத்தி நம்ம இந்த பேங்க்கில் ஏதாவது ஒரு பேங்க்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் அந்த 2 பிட் RS0, RS1 2 பிட்ஸ் இருக்கும். அதை வந்து 00ன்னு செலக்ட் பண்ணால் பேங்க் 0 செலக்ட் ஆகும். 01ன்னு செலக்ட் பண்ணால் பேங்க் 1, 10ன்னு செலக்ட் பண்ணால் பேங்க் 2, தென் 11ன்னு செலக்ட் பண்ணால் பேங்க் 3 அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ 4 போர்ட்ஸை பற்றின டீட்டெயில்டு இன்ட்ரடக்ஷன் போன கிளாஸில் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ 4 போர்ட்டுக்கான அட்ரஸை வந்து நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். அந்த 4 போர்ட்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து IO டிவைஸஸை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இன்புட் அவுட்புட் டிவைஸஸை இன்டர்ஃபேஸ் பண்ணாமல் மைக்ரோ கண்ட்ரோலர் படிக்கிறதே வேஸ்ட். ஜஸ்ட்டு சும்மா ப்ரோக்ராம் எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. ஏதாவது ஒரு இன்புட் அவுட்புட் டிவைஸ் கூட நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணால் தான் அதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மாதிரி இடத்துங்களை கொண்டு போய் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனுக்கு தகுந்த வகையில் நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். ஸோ இன்டர்ஃபேஸிங் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்டர்ஃபேஸிங் கான்செப்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நம்மளுடைய இந்த IO போர்ட்ஸ். இந்த IO போர்ட்ஸை பயன்படுத்தி நம்ம மெனி நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட் டிவைஸஸை வந்து நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி நம்ம யூசருக்கு தேவையான அப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் IO ப்ரோக்ராமிங். இன்புட் அவுட்புட் ப்ரோக்ராமிங். இந்த இன்புட் அவுட்புட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம சின்ன ப்ரோக்ராம்ஸ், ரொம்ப ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு டேட்டாவை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறது, நமக்கு தேவையான லொக்கேஷனில் போய் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் சின்ன ஸ்மால் ப்ரோக்ராம்ஸை பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு செமஸ்டரில் வந்து 2 மார்க் கொஷினாவோ
இல்லை 3 மார்க் கொஷின்ஸ்லேயோ நிறைய தடவை இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போது நமக்கு நம்ம ஐஓ போர்ட்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐஓ ப்ரோக்ராமிங். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஷினை பார்க்கலாம். ரைட் அண்ட் ஏஎல்பி. ஏஎல்பின்னா உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருக்கேன். அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் ஃபார் ரிசீவிங் அண்ட் 8-bit டேட்டா. ரிசீவ் பண்ணுறதுக்கு ஃபார் ரிசீவிங் அண்ட் 8-bit டேட்டா பிளேஸ்ட் இன் மெமரி லொக்கேஷன் 2400H. 2400Hல இருக்கக்கூடிய டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அண்ட் பிளேஸ் இட் இன் R0 ரெஜிஸ்டர். ஸோ மெமரி லொக்கேஷன் இஸ் 2400. அதில் இருக்க டேட்டாவை ரிசீவ் பண்ணி நீ எங்கே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க? R0 ரெஜிஸ்டரில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஸோ நம்மளோட வேலை என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த மெமரி லொக்கேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். தென் இந்த டேட்டாவை வந்து ரிசீவ் பண்ணணும். டேட்டாவை ரிசீவ் பண்ணிவிட்டு அதை எங்கே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னால் R0 ரெஜிஸ்டரில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய 3 வேலைகள். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? மெமரி லொக்கேஷனை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ 2400ங்கிற அட்ரஸை நம்ம என்ன பண்ணணும்? இனிஷியலைஸ் பண்ணணும். நமக்கு எப்போயுமே தெரியும் அட்ரஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எந்த ரெஜிஸ்டர் அட்ரஸை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம்? டேட்டா பாயிண்டர் ரெஜிஸ்டர். டிபிடிஆர்னா என்னதுப்பா? டேட்டா பாயிண்டர் ரெஜிஸ்டர். சரியா? அப்போ முதல்ல எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் 3 வேலைகளுக்கு 3 லைனில் முடிஞ்சிடும். சரியா? பாருங்கள். மூவ் டிபிடிஆர் ஹேஷ் 2400H. இப்போ 2400 அப்படிங்கிற ஒரு அட்ரஸை நம்ம எங்கே கொண்டு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம்? டேட்டா பாயிண்டர் ரெஜிஸ்டரில் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டேட்டா பாயிண்டர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு தெரியும்? இட் இஸ் யூஸ் டு ஹோல்ட் 16-bit அட்ரஸ். இதை நம்ம வந்து 16-bit அட்ரஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு மொத்தமாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை நமக்கு தேவையான சமயத்தில் டிபிஹெச் டிபிஎல்னு 2ஆக பிரித்து ஒரு 8-bit ரெஜிஸ்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மூவ் டிபிடிஆர் ஹேஷ் 2400H. ஸோ இந்த அட்ரஸை நான் இந்த டேட்டா பாயிண்டர் ரெஜிஸ்டரில் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அப்போ டிபிடிஆரில் இப்போ என்ன அட்ரஸ் இருக்குன்னு சொன்னால் 2400H அப்படிங்கிற அட்ரஸ் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து மூவ் XA அட் டிபிடிஆர். அட்னா என்னது சொல்லியிருக்கேன்? அட்ரஸ் ஆஃப் டிபிடிஆர். இப்போ அட்ரஸ் ஆஃப் டிபிடிஆர் என்னது? 2400. சரியா? இதில் ஏதோ ஒரு டேட்டா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் F0 இல்லை FFன்னு ஏதோ ஒரு டேட்டா இருக்குன்னு நினச்சிக்கோங்க. சரியா? இல்லை அந்த டேட்டா இந்த அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அது இப்போ எங்கே மூவ் ஆகிடுச்சு? அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகிடுச்சு. சரி, அக்யூமுலேட்டர் இல்லாமல் இங்கே வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. டேரெக்டாக வந்து ஒரு டேட்டாவை வாங்குகிறோன்னா அது டேட்டா முதல்ல எங்கே போக முடியும்? அக்யூமுலேட்டருக்கு தான் போக முடியும். அக்யூமுலேட்டர் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரியா? ஸோ மூவ் XA எக்ஸ்டர்னல் டேட்டா மெமரியும் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால தான் இந்த எக்ஸுங்கிற வேர்டு வருது. மூவ் XA கமா அட்ரஸ் ஆஃப் டிபிடிஆர். ஸோ டிபிடிஆரில் என்ன டேட்டா இருக்கோ தட் இஸ் மூவ் டு தி அக்யூமுலேட்டர். ரைட். அடுத்து மூவ் R0 கமா A. ஸோ ஏல இப்போ என்ன டேட்டா இருக்கோ அது எங்கே வந்துருச்சு? R0 ரெஜிஸ்டருக்கு வந்துருச்சு. புரிஞ்சா? ஸோ நம்ம கொஷின் அதானே கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளேஸ் இட் இன் R0 ரெஜிஸ்டர். ஸோ முதல்ல கொடுத்துருக்க அட்ரஸை டிபிடிஆரில் இனிஷியலைஸ் பண்ணணும். அடுத்து அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணணும். தென் அக்யூமுலேட்டர்லேருந்து டேரெக்டாக R0 ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட 3 ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். என்னென்ன வேலைகளை நம்ம செய்யணுங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த வேலைகளை ஸ்டெப்பாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷனை எழுதுனீங்கன்னா ஈஸியாக உங்களால் ப்ரோக்ராம் எழுத முடியும். கடைசியாக ஷார்ட் ஜம்ப் ஹால்ட். இந்த ஷார்ட் ஜம்ப் ஹால்ட் போட்டு தான் ப்ரோக்ராமை என் பண்ணணும்னு நான் செகண்ட் யூனிட்டில் ப்ரோக்ராம் நடத்தும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஹால்ட்டுங்கிற லேபிளை இந்த இடத்துல மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த 3 லைனில் இந்த ப்ரோக்ராமை நம்ம முடிச்சிட்டோம். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். அடுத்த ப்ரோக்ராம் ஐஓ ப்ரோக்ராமிங்கோடைய அடுத்த ப்ரோக்ராம் ரைட் அண்ட் ஏஎல்பி ஃபார் ஸ்டோரிங் த டேட்டா placed in R0 register to memory location 2500H. Write an ALP for storing the data ஸ்டோர் பண்ணணும். placed in R0 register. ஸோ R0 ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவை to memory location 2500க்கு கொண்டு போகணும். சரியா? ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். டேட்டா எங்கே இருக்குது? R0 ரெஜிஸ்டரில் இருக்குது. அது இப்போ எங்கே கொண்டு போகணும்?
2500ங்கிற மெமரி லொக்கேஷனுக்கு கொண்டு போகணும். டேட்டா எங்கே இருக்குது? R0 ரெஜிஸ்டரில் இருக்குது. அதை வந்து இங்கே மூவ் பண்ணி கொண்டு போக சொல்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய வேலை. சரியா? அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல டேட்டா எங்கே இருக்குங்கிறத பார்த்தாச்சு. R0 ரெஜிஸ்டரில் இருக்குது. இதுலேயும் அந்த 3 ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். ஸோ மூவ் A, R0. ஸோ R0 ரெஜிஸ்டரில் டேட்டா இருக்குது. அதை எங்கே கொண்டு போகிறோம்? முதல்ல A ரெஜிஸ்டருக்கு கொண்டு போகிறோம். ஏன்னா R0லேருந்து டேரெக்டாக இந்த மெமரி லொக்கேஷனுக்கு கொண்டு போக நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஸோ R0 ரெஜிஸ்டர்லேருந்து முதல்ல என்ன பண்ணிட்டோம்? ஏக்கு கொண்டு போயாச்சு. அடுத்து மூவ் DPTR #2500H. ஸோ இந்த அட்ரஸை வந்து நான் DPTRல முதல்ல வாங்கிட்டேன், இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ டேட்டா பாயிண்ட் ரெஜிஸ்டரில் இப்போதைய அட்ரஸ் வந்து 2500. சரியா? அடுத்து ஏல என்ன இருக்குது? நமக்கு R0 ரெஜிஸ்டர் அந்த டேட்டாவை நம்ம A ரெஜிஸ்டர் ஆல்ரெடி வாங்கிட்டோம். ஸோ ஏல இருக்கிறத இப்போது DPTRோட அட்ரஸ்க்கு மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் XAT DPTR, A. ஸோ ஏல இருக்கிறது டேரெக்டாக DPTRோட அட்ரஸ்க்கு மூவ் ஆகிடுச்சு. ஷார்ட் ஜம்ப் ஹால்ட் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஸோ 3 ஸ்டெப்பில் இந்த ப்ரோக்ராமே நம்ம எழுதியாச்சு. கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோன்னா எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் யூஸ் ஆகுது, மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம டேட்டாவை ரிசீவ் பண்ண போகிறோம், இல்லைனா ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம், இல்லை ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போக போகிறோம். ஸோ அதிகமாக பயன்படுறது எல்லாமே என்னென்னா மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். முதல்ல மூவ் A, R0 அப்படிங்கிறது, தட் இஸ் R0ல் என்ன டேட்டா இருந்துச்சோ அதை A ரெஜிஸ்டருக்கு கொண்டு வந்தோம். அடுத்து மூவ் DPTR #2500H. 2500ங்கிற அட்ரஸில் இருந்த டேட்டா முதல்ல நம்ம அட்ரஸை நம்ம DPTRக்கு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு தென் ஏல இருக்கிறத டேரெக்டாக DPTRோட அட்ரஸ்க்கு நகர்த்தி கொண்டு போயாச்சு. இது நம்மளுடைய செகண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ IO ப்ரோக்ராமிங்கில் நம்ம 2 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். அண்ட் நான் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது IO பிட் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராமிங். ஒரு சிங்கிள் பிட்டில் இருக்கக்கூடியதை எப்படி வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறது இல்லை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது. சிங்கிள் பிட்டை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ப்ரோக்ராமிங் பண்ணலாம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா R0 8 பிட் ரிஜிஸ்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டேரெக்டாக பைட்டை. சரியா? இதில் IO பிட் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராமிங் சிங்கிள் பிட்டுன்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா கேரி அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பிட்டு தான். சரியா? ஸோ கேரிங்கிற பிட்டை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். அதை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரோக்ராம் எழுதலாம். சரியா? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்க போகிறது அடுத்த ப்ரோக்ராம், ரைட் அன் ALP ஃபார் ரிசீவிங் எ டேட்டா இன் போர்ட் பின் P2.0. டேட்டாவை ரிசீவ் பண்ணணும். இதில் போர்ட் பின் P2.0 அண்ட் ஸ்டோர் இட் அட் மெமரி லொக்கேஷன் 2FH. ஸோ டேட்டாவை ரிசீவ் பண்ணிவிட்டு அது எந்த மெமரி லொக்கேஷனில் சேவ் பண்ண சொல்கிறாங்க? ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க. 2F அப்படிங்கிற மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதில் ஒரு சின்ன கான்செப்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பின் வழியாக ஒரு டேட்டாவை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. நமக்கு தெரியும், நமக்கு 4 போர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போர்ட்லேயும் 8 பின் இருக்குது. எந்த பின் வழியாக வேணாலும் நீங்கள் டேட்டாவை ரிசீவ் பண்ணலாம், இல்லை டேட்டாவை சென்ட் பண்ணலாம். சரியா? சென்ட் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் கால் அவுட்புட், ரிசீவ் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் இன்புட். ஒவ்வொரு பின் வழியாகவும் நீங்கள் டேட்டாவை ரிசீவ் பண்ணலாம். ஒவ்வொரு பின்னையும் நீங்கள் இன்புட்டாக செயல்பட வைக்கலாம். ஒரு பின்னை நம்ம இன்புட்டாக செயல்பட வைக்கணும்னு சொன்னால் அந்த பின்னில் நம்ம முதல்ல வந்து 1 அப்படிங்கிறத செட் பண்ணணும். அந்த பின் முதல்ல 1ன்னு இருந்தால் தான் டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும். சரியா? இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பின் வந்து ஹையாக இருந்தால் தான் டேட்டாவை ரிசீவ் பண்ணும். இல்லைன்னா தட் வில் பி ஆக்டிங் ஆஸ் அன் அவுட்புட் பின். டிஃபால்ட்டாக அது என்னவாக இருக்கும்னா அவுட்புட்டாக தான் இருக்கும். ஸோ முதல் ஸ்டெப், நீங்கள் டேட்டாவை ரிசீவ் பண்ண போகிறீங்க, ஒரு பின்னை வந்து இன்புட்டை ஆக்ட் பண்ண வைக்க போகிறீங்க அப்படின்னாலே அந்த பின்னை நீங்கள் முதல்ல போய் செட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த செட் பி அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொன்னால் செட் பிட் P2.0. P2.0 அப்படிங்கிற பின்னை நான் ஹை ஆக்கியிருக்கேன். செட் பண்ணுறதுனா என்னது? அதை ஹை ஆக்கியிருக்கேன்னு அர்த்தம். செட் பிட் P2.0. இந்த பின்னை நான் முதல்ல என்ன பண்ணிட்டேன்னா ஹை ஆக்கிறேன். போர்ட் 2 முதல் பின் 2.0னா என்னது? போர்ட் 2 முதல் பின்னை நான் ஹையாக செட் பண்ணிட்டேன். ஸோ தட்
என்னால் இன்புட்டை ரிசீவ் பண்ண முடியும். ஓகேவா? இதை செய்யலைன்னு சொன்னால் இந்த பின் வந்து இன்புட்டை ஆக்ட் பண்ணாது. இட் வில் பி ஆக்டிங் ஆஸ் அன் அவுட்புட் பின். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதல் டேட்டாவை ஒரு பின்னை வந்து இன்புட்டை ஆக்ட் பண்ண வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் முதல்ல அந்த பின் ஹையாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லைன்னா அதை 1ன்னு ரைட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த பின் வந்து இன்புட்டாக ஆக்ட் பண்ணும். ரைட். அடுத்து டேட்டாவை இந்த பின் வழியாக ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம இதை செட் பண்ணிட்டோம். அடுத்து மூவ் C, P2.0. இந்த ஒரு சிங்கிள் பிட்டில் ரிசீவ் பண்ண இன்புட்டை நான் இன்னொரு சிங்கிள் பிட்டுக்கு மூவ் பண்ணுறேன். பைட்டுக்கு மூவ் பண்ணலை, இன்னொரு சிங்கிள் பிட்டுக்கு மூவ் பண்ணுறேன். C அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பிட், கேரி பிட். ஸோ இந்த பிட்டில் 2.0 இருந்தது, இப்போது Cக்கு வந்துருச்சு, கேரி பிட்டுக்கு வந்துருச்சு. அடுத்து மூவ் 2F, C. ஸோ Cலேருந்து இப்போ எங்கே வந்துருச்சு, 2Fங்கிற லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ப்ரோக்ராமில் கேட்டிருக்காங்க. அண்ட் ஸ்டோர் இட் அட் மெமரி லொக்கேஷன் 2FH. மெமரி லொக்கேஷன் 2Fல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேரிங்கிற பிட்டில் இருந்ததை இப்போ நான் 2Fங்கிற மெமரி லொக்கேஷன் கொண்டு போய் சேவ் பண்ணியாச்சு. ஷார்ட் ஜம்ப் ஹால்ட். ஸோ ஹால்ட் அப்படிங்கிறத போட்டு நம்ம ப்ரோக்ராமை முடிச்சாச்சு. சரியா? ஸோ இதில் நம்ம புதுசாக ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கோம். எல்லா பின்ஸையுமே நம்ம இன்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இன்புட்டை ஆக்ட் பண்ணணும்னு சொன்னால் தட் பின் ஷுட் பி செட். செட்னா என்னது, ஹையாக இருக்கணும்னு சொல்கிறேன். சரியா? இல்லைனா அது டிஃபால்ட்டாக அவுட்புட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், கொஷனில் கொடுத்துருக்க மாதிரி இந்த டேட்டாவை வந்து இந்த P2.0ங்கிற பின்னில் ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி இந்த பின்னை வந்து நான் ஹை ஆக்குனேன். தென் இந்த பிட்டில் இருந்ததை பின்னில் இருந்ததை அடுத்து Cங்கிற சிங்கிள் பிட்டுக்கு மூவ் பண்ணேன். தென் Cங்கிற பிட்டில் இருந்ததை 2Fங்கிற லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணி கொண்டு போயிட்டேன். ஸோ இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து என்னென்னா IO பிட் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராமிங். ஒரு சிங்கிள் பிட்டை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதக்கூடிய மெத்தட் வந்து இதுதான். ஓகே. ஸோ இதே எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். சரியா? திஸ் ஒன் இஸ் IO. இதுவும் IO பிட் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராமிங் தான். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கொஷினை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் அன் ALP to switch on or off the load connected at port pin P2.0 according to the data stored in memory location 2FH. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம 3 ப்ரோக்ராம்லையும் இப்படி கேட்கல. அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு சொன்னால் ஒரு லோடை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு லோடுங்கிறது மேபி எ பல்ப். லோடை நம்ம பல்புன்னு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எல்இடியாக இருக்கலாம். லோடை ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு. லோடு எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, போர்ட் பின் P2.0ல் கனெக்ட் ஆகிருக்கு. P2.0ல் கனெக்ட் ஆகிருக்கு. அதை எப்படி, எதுக்கு தகுந்த வகையில் ஆன் ஆஃப் பண்ணணும், டேட்டா ஸ்டோர்ட் இன் பிட் லொக்கேஷன் 2F. ஸோ 2Fங்கிற பிட் லொக்கேஷனில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவுக்கு தகுந்த வகையில் லோட் ஷுட் பி ஸ்விட்ச்டு ஆன் அண்ட் ஆஃப். லோட் ஷுட் பி, கொஷின் புரியுதா? லோடு வந்து இந்த பின்னில் இருக்குது, P2.0ல் இருக்குது. அது ஆன் ஆகிறது, ஆஃப் ஆகிறது இந்த பிட் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய டேட்டாவை பொறுத்து. இந்த பிட் லொக்கேஷனில் 0 இருந்துச்சுன்னா லோடு ஆஃப் ஆகும். இந்த பிட் லொக்கேஷனில் 1 இருந்துச்சுன்னா லோடு ஆன் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ மூவ் C, 2F. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனே பாருங்கள், சிம்பிளாக 2 வரியில் இந்த ப்ரோக்ராமை முடிச்சுட்டாங்க. மூவ் C, 2FH. மூவ் C, 2F. அதாவது 2FHங்கிற மெமரி லொக்கேஷனில் என்ன இருந்தாலும் சரி தான், 0 இருந்தாலும் சரி தான், 1 இருந்தாலும் சரி தான், அதை வந்து நான் கேரி பிட்டுக்கு, கேரிங்கிற சிங்கிள் பிட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேட்டா இங்கே மூவ் ஆகிடுச்சு. ஸோ Cயில் தான் நம்மளுடைய 2Fல இருக்கக்கூடிய டேட்டா வந்து பிளேஸ் ஆகிருக்கு இப்போது. தென் அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, சிம்பிள் ஸ்டெப்பில் முடிச்சுட்டாங்க. மூவ் P2.0, C. Cயில் என்ன இருக்கோ அதை 2.0ங்கிற பின்னுக்கு மூவ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே 0 இருந்தால் இங்கே 0 வரப்போகுது, 1 இருந்தால் இங்கே 1 வரப்போகுது. 0 வந்த இந்த P2.0ல தான் லோடு இருக்குது. லோடுங்கிறது என்னது, பல்பு. ஸோ இங்கேருந்து 0 வந்துச்சுன்னா லோடு வந்து ஆஃப் ஆகும். இங்கேருந்து 1 வந்துச்சுன்னா லோடு வந்து என்ன ஆகும், ஆன் ஆகும். சரியா? அப்போது சிம்பிளாக 2 வரியில் இந்த ப்ரோக்ராம். கொஷினை பார்க்க தான் பெருசாக தெரியுது, இல்லைனா லோடை ஆன் பண்ண சொல்கிறாங்களே, ஆஃப் பண்ண சொல்கிறாங்களேன்னு இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ரொம்ப அடிக்கடி செமஸ்டரில் கேட்குறாங்க. டேட்டா எங்கே இருக்குங்கிறத பாருங்கள்.
அந்த டேட்டா வந்து சிங்கிள் பிட் லொக்கேஷன் 2Fங்கிற பிட் லொக்கேஷனில் தான் இருக்குது. இந்த 2Fல இருக்கிறத வந்து டேரெக்டாக கேரி பிட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. தென் கேரியில் இருக்கிறத டேரெக்டாக லோடு இருக்கக்கூடிய பின்னுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ லோட் வில் பி switched on and off continuously according to the data placed in the carry bit. ஸோ இதோட நம்ம ப்ரோக்ராமை முடிச்சுக்கலாம். ஷார்ட் ஜம்ப் ஹால்ட் போட்டு ப்ரோக்ராமை என் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ நம்ம 4 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். முதல்ல ஐஓ ப்ரோக்ராமிங்க்கு எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு 2 ஐஓ ப்ரோக்ராமிங் பார்த்தோம். இதுலேயும் வந்து டேட்டாவை வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது, எப்படி வந்து ஒரு ரிஜிஸ்டரில் கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். மெயினாக இதில் என்ன வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் அக்யூமுலேட்டர். என்ன யூஸ் பண்ணுறோம்? அக்யூமுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதே மாதிரி இன்னும் அடுத்த ப்ரோக்ராம்லையும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தோம். டேட்டாவை எப்படி ஒரு லொக்கேஷனில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். சரியா? தென் அடுத்த லாஸ்ட் 2 ப்ரோக்ராம்ஸ் என்னென்னு சொன்னால் ஐஓ பிட் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராமிங். சிங்கிள் பிட் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி எப்படி வந்து ப்ரோக்ராம் எழுதுறது, ஒரு பின்னை வந்து எப்படி இன்புட்டை ஆட் பண்ண வைக்கிறது, எப்படி அவுட்புட்டை ஆட் பண்ண வைக்கிறது, கேரி பிட்டை யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கடைசி 2 ப்ரோக்ராமில் நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் வந்து இந்த 4 ப்ரோக்ராமுமே உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஐஓ போர்ட்ஸோடைய எக்ஸாம்பிள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் கொஷின்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த மாடல் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து வேறு கொஷின்ஸ் கேட்டாலும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுத முடியும். என்ன பண்ணியிருப்பாங்க வேணால் இந்த பின்னோட நம்பரை மாற்றிருப்பாங்க, இல்லை மெமரி லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி கான்செப்ட்லாம் ரொம்ப ஒன்றும் சேஞ்ச் இருக்க போகிறதில்ல. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இதோடைய அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். அடுத்த பார்ட் என்னன்னு சொன்னால் ரீட் மாடிஃபை ரைட் ஃபியூச்சர்ஸ். ரீட் மாடிஃபை ரைட் ஃபியூச்சர்ஸ்னு சொல்கிறாங்க. ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல ரீட் பண்ணும், அப்புறம் மாடிஃபை பண்ணி திரும்ப அதுவாக என்ன பண்ணுதுன்னா ரைட் பண்ணுறது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இது வந்து ஐஓ போர்ட்ஸோட சார்ந்தது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அது வந்து இதை கொடுத்துருக்காங்க. சரியா? பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சில இன்ஸ்ட்ரக்ஷன்கள் ஒரு போர்ட்டில் இருந்து ரீட் செய்கிறது. போர்ட்டில் இருக்கிறத ரீட் செய்யும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சில இன்ஸ்ட்ரக்ஷன்கள் லேட்சில் இருந்து ரீட் செய்கின்றது. லேட்சில் இருக்கிறத ரீட் செய்யும். மற்றவைகள் பின்னிலிருந்து ரீட் செய்கின்றது. அப்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து படிக்கிறதுக்கு 3 வழிகள் இருக்குது. போர்ட்டில் இருக்கக்கூடியதை டேரெக்டாக ரீட் செய்யலாம். இல்லைனா லேட்ச் போர்ட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி எங்கே என்ட்ராகுது? லேட்சில் தானே என்ட்ராகுது. ஸோ லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அபிராமி மேடம் நடத்தியிருப்பாங்க. ஐஓ போர்ட்ஸ் தான் நடத்தியிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லேட்சில் இருந்து தான் போர்ட்டுக்கு என்ட்ராகும். முதல்ல பின்னிலேருந்து உள்ளே வரும். பின்னிலேருந்து டேரெக்டாக லேட்சுக்கு போகும். லேட்சில் இருக்கக்கூடியது டேரெக்டாக போர்ட்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ சில இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும்? போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரீட் பண்ணும். சிலவைகள் லேட்ச்லேயே ரீட் செஞ்சிருது. சில இன்ஸ்ட்ரக்ஷன் பின்னிலேயே ரீட் செய்யப்படுகின்றது. சரியா? ஸோ பின்னிலிருந்து இல்லாமல் லேட்சிலிருந்து ரீட் செய்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்கள் அதன் மதிப்பினை முதலில் ரீட் செய்கின்றது. அதனை தேவைக்கேற்ப மாற்றுகின்றது. பின்பு அதனை அதே லேட்சில் திரும்ப ரைட் செய்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லேட்ச் அப்படிங்கிற இடத்துல சில இன்ஸ்ட்ரக்ஷன்கள் வந்து மாடிஃபை ஆகிறதுக்கு மாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. பின்னிலிருந்து இல்லாமல் லேட்சிலிருந்து ரீட் செய்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷன். லேட்சில் வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போய் ரீட் செய்யுதோ அது என்னென்னா முதல்ல அதோட வேல்யூவை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு அதோட வசதிக்கு ஏற்ப அதோட தேவைக்கு ஏற்ப அதை வந்து மாடிஃபை பண்ணிக்குது. சரியா? பின்பு அதனை அதே லேட்சில் திரும்ப ரைட் செய்கின்றது. திரும்ப என்ன பண்ணுதுன்னா அதை மாடிஃபை பண்ணிவிட்டு அதே லேட்சில் வந்து அதுவே வந்து ரைட் செஞ்சுக்குது. பின்னிலையோ போர்ட்லேயோ இந்த மாற்றம் ஏற்படுவதில்லை. இந்த மாற்றம் எங்கே நிகழுதுன்னா லேட்சில் மட்டும்தான் நிகழுது. ஓகே. ஸோ லேட்சில் மூலமாக ரீட் செய்யப்படுகின்ற டேட்டாவானது அதோட வேல்யூவை ரீட் பண்ணதுக்கப்புறமா மாடிஃபை பண்ணுறாங்க. மாடிஃபை பண்ணதை திரும்ப லேட்சில் போய் அவங்களே என்ன பண்ணுறாங்க? ரைட் செய்கிறாங்க. இத்தகைய இன்ஸ்ட்ரக்ஷன்கள் ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன் எனப்படும். இப்போ ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் வந்து இதுதான் எழுதணும் நம்ம. சரியா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா போர்ட்லேருந்து ரீட் பண்ணலாம், இல்லைனா லேட்ச்லேருந்தும் ரீட் செய்யலாம். லேட்ச்சில் ரீட் செய்யக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும்னு சொன்னால் அதோட வேல்யூவை ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து அதோட தேவைக்கு ஏற்ப மாற்றம் அடைய செய்யுது. பின்பு அதுவே என்ன பண்ணுதுன்னா லேட்ச்சில் போய் அதை வந்து ரைட் செஞ்சிடுது.
இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் தான் ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ எதெல்லாம் ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எதுவெல்லாம் ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்கள். இந்த டேப்லோ காலத்தில் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் தான் ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இப்போ முதல்ல என்னது இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ஏஎன்எல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், லாஜிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். லாஜிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏஎன்எல் P1, A. ஸோ ஏல இருக்க டேட்டா போர்ட் 1க்கு மூவ் ஆகுது. லாஜிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓஆர்எல், ஓஆர்எல் என்னது லாஜிக்கல் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓஆர்எல் P2, A. ஸோ ஏல இருக்கிறது எங்கே வருதுன்னா போர்ட் 2க்கு வருது. எக்ஸ்ஆர்எல், எக்ஸ்ஆர்எல்னால் லாஜிக்கல் எக்ஸ்ஆர், லாஜிக்கல் எக்ஸ்ஆர். எக்ஸ்ஆர்எல் P0, A. P0, A. தென் ஜேபிசி, ஜேபிசினா என்னென்னா ஜம்ப் இஃப் பிட் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் கிளியர் த பிட். ஜேபிசினா ஜம்ப் பண்ணுங்கள், எப்போனா பிட்டு வந்து 1 இருந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் அந்த பிட்டையும் கிளியர் பண்ணிவிடுங்க, கிளியர் பண்ணுங்கள். அது ஜேபிசி இன்ஸ்ட்ரக்ஷன். ஜேபிசி P1.1, டார்கெட். ஸோ டார்கெட்டுக்கு ஜம்ப் பண்ணும். P1.1 அப்படிங்கிற இந்த பிட் வந்து 1 இருந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணும், தென் இந்த பிட்டை வந்து கிளியர் பண்ணிவிடும். இந்த பிட்டை என்ன பண்ணிவிடும், கிளியர் பண்ணிவிடும். ரைட்டா? அடுத்து சிபிஎல், சிபிஎல்னா காம்ப்ளிமெண்ட் பிட், காம்ப்ளிமெண்ட் பிட். சிபிஎல் P1.2 இந்த பிட்டை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணு, 0வாக இருந்தால் 1 ஆக்கும், 1 இருந்தால் 0 ஆகும். அடுத்து இன்க்ரிமெண்ட், இன்க்ரிமெண்ட் P1, இன்க்ரிமெண்ட் P1. டிக்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் P2. ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆனால் 1 + 1 ஆகும், டிக்ரிமெண்ட்னா -1 ஆகும். டிஜேஎன்இஜெட்னா டிக்ரிமெண்ட் அண்ட் ஜம்ப் இஃப் நாட் 0. முதல்ல டிக்ரிமெண்ட் ஆகும், அப்புறம் ஜம்ப் பண்ணும் எப்போனா நாட் 0வாக இருந்துச்சுன்னா, நாட் 0வாக இருந்துச்சுன்னா. ஸோ டிஜேஎன்இசெட் P1, டார்கெட், P1, டார்கெட். டார்கெட்டுக்கு ஜம்ப் ஆகி போகும் நோ 0வாக இருந்தால். தென் மூவ் P X.Y, X.Y, C. மூவ் கேரி பிட் டு போர்ட் பிட். கேரியில் இருக்கிறத நேராக போர்ட்டுக்கு கொண்டு போகும். X.Y-னா 1.2, எக்ஸுங்கிறது ஒரு நம்பர், ஒய்ங்கிறது ஒரு நம்பர். சியில் இருக்கிறது நேராக P1.2க்கு போகும். தென் கிளியர் P X.Y, பிட்டை கிளியர் பண்ணு. கிளியர் த பிட்னா பிட்டை வந்து 0 ஆக்கு. கிளியர் P1.2 இருக்கு இல்லையா, கிளியர் P1.2. அடுத்து செட் பி, செட் பிட் P2.1. இந்த செட் பி தான் அந்த நம்ம அந்த ஐஓ பிட் மேனிபுலேஷன் ப்ரோக்ராமிங்கில் கூட பார்த்தோம். இது மாதிரி ஒரு 11 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஷின் 3 மார்க் கொஷினில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மென் பை ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்? ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, போர்ட்டிலிருந்து இல்லாமலும் பின்னிலிருந்து இல்லாமலும் லேட்சிலிருந்து ரீட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் தான் ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். முதல்ல என்ன பண்ணுதுன்னா, லேட்சில் இருக்கக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ணுது. இதை ரீட் பண்ணிவிட்டு அதோட தேவைக்கு ஏற்ப வகையில் அதை வந்து மாற்றுது. மாற்றின பிறகு அதையே அங்கே லேட்ச்லேயே ரைட் செஞ்சுக்குது. லேட்ச்லேயே என்ன பண்ணுது, ரைட் பண்ணுது. இதுக்கு பேர் தான் என்னது, ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கான இந்த 11 எக்ஸாம்பிள்ஸில் சில எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? கேட்டால் எழுதுறதுக்கு. இப்போது நம்ம ஐஓ போர்ட்ஸோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஐஓ போர்ட்ஸில் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தது என்னன்னு சொன்னால், போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு 4 போர்ட்ஸ் என்னென்ன போர்ட்ஸ் அதுன்னு பார்த்தோம். தென் இந்த போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3ங்கிற 4 போர்ட்ஸும் 8 பின்களை கொண்ட போர்ட்டுகள்னு பார்த்துருக்கோம். ஒவ்வொரு போர்ட்டுக்கும் என்னென்ன வேலைகள் இருக்குது, எப்படி வந்து போர்ட் 3 வந்து மல்டி ஃபங்க்ஷனல் போர்ட்டாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சரியா? மல்டி ஃபங்க்ஷனல் போட்டும்போது ஒவ்வொரு பின்னுக்கும் ஒவ்வொரு வேலைகள், ஒவ்வொரு பின்னுக்கும் ஒவ்வொரு வேலைகள், ஒவ்வொரு வேலையும் அது எப்படி செய்யுதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சரியா? தென் அதோடைய அட்ரஸ், அதோடைய பைட் அட்ரஸ் என்ன, பிட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பைட் அட்ரஸ் என்ன, பிட் அட்ரஸை பார்த்தோம். தென் அதுலேருந்து அதுக்கடுத்து நம்ம ரேம், இன்டர்னல் ரேமோடைய டயக்ராம் பார்த்தோம். இன்டர்னல் ரேமோட டயக்ராம் வந்து அதில் நம்ம ரிஜிஸ்டர் பேங்க்குக்கு
எப்படி வந்து நம்ம ஏரியா அலோகேட் பண்ணியிருக்கோம். தென் ஜென்ரல் பர்பஸ் ரேம் ஏரியா எப்படி இருக்கும், பிட் அண்ட் பைட் டேட்டா செல் லொக்கேஷன் எப்படி இருக்கும், அந்த பிட்டில் அலோகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டயக்ராமில் பார்த்தோம். தென் எஸ்எஃப்ஆர் ஏரியாங்கிறது மேலே இருக்கக்கூடிய 128 பைட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். தென் அதுக்கடுத்து ஃபுல்லாக ப்ரோக்ராமிங் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஐஓ ப்ரோக்ராமிங்கான சில எக்ஸாம்பிள்ஸ், ஐஓ பிட் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராமுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்த்தது ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்து முடிச்சிருக்கோம். இதோட வந்து நம்ம தேர்ட் யூனிட்டோடைய ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சிம்பிள் பார்ட்டு தான். இதில் வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஐஓ போர்ட்ஸுக்கு நம்ம அடுத்த கிளாஸ்லேயும் நான் வந்து சில, அதாவது செமஸ்டரில் கேட்ட சின்ன ப்ரோக்ராம்ஸ் ஒரு 3 ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். செமஸ்டரில் கேட்ட கொஷின்ஸ் அதெல்லாமே அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். அந்த கொஷின்ஸை மட்டும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சரியா? அதோட நம்ம ஐஓ போர்ட்ஸை முடிச்சுட்டு நம்ம அடுத்த தேர்ட் யூனிட்டோட அடுத்த டாபிக் டைமர் கவுண்டர்னு இருக்கும், அதை பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த கிளாஸ் இதோட ஓவராகுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஐஓ போர்ட்ஸோட கண்டினியூஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.